மேற்கு ஆப்பிரிக்கா கண்ட்ரி அந்த ஏரியாவில் இருக்க கானான்னு ஒரு நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரக் டீலர் ஜான், அவனுடைய கான்டாக்ட் இருக்குது. அவன் வந்து ஜான் வந்து கொக்கைனு, ப்ரௌன் சுகர் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு போலீஸ் ரெக்கார்டு. இப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரதீப் குமாரை கொண்டு வந்துடுறாங்க விசாரணைக்கு. பிரதீப் குமார் விசாரிக்கும் போது தான் அவருடைய கான்டாக்டில் வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் இருக்கார். அது ஸ்ரீகாந்த் எப்படி இருக்காருன்னா, அவருக்கு ஜிபே பண்ணுறாரு அப்பப்போ பிரதீப்க்கு. ஆமாம், இது வந்து 2023 நடந்திருக்குது இந்த விஷயம். 2 வருஷம். ஆமாம், குறைந்தது போலீஸ் கணக்குப்படி ஒரு 30-40 முறை அவர்கிட்ட வந்து கொகைன் வாங்கி பயன்படுத்தியிருக்காரு, பல லட்சங்கள் கொடுத்துருக்காரு. இது வந்து தொடர்பு வந்து மயிலாப்பூரை சேர்ந்த அதிமுக முன்னாள் ஐடி விங்கு நிர்வாகி பிரசாத் மூலமாக இந்த பிரதீப் குமார் ரூட்டு, பிரதீப் குமார் மூலமாக இவருக்கு நடிகர் ஸ்ரீகாந்துக்கு இந்த போதை. ஆனால் இதுக்கு அடிக்ட் ஆன பிறகு அவர் ஃபீல்டு வந்து இதுக்கப்புறம் அவருக்கு லைஃப் ரொம்ப கஷ்டம்தான். இது உறுதியாயிடுச்சுன்னா 7 ஆண்டு தண்டனை, 7லேருந்து 10 ஆண்டு தண்டனை கிடச்சிரும். அது குற்றத்தோட தன்மை. ஆமாம், தன்மையை பொறுத்து கிடச்சிரும். இவருடைய நெட்வொர்க்கு மற்ற விஷயம்லாம் பார்த்து இது பண்ணுவோம். மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் ஒன்றா கொஞ்சம் இது பண்ணலாம், பச்சாதாபம் பார்க்கலாம் கோர்ஸ். அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.